வழக்கம் போல் மருத்துவமனைக்கு சென்ற செவிலியர். மருத்துவமனை வாசலில் வைத்தே செவிலியரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற இளைஞர். இளம்பெண்ணை துடிக்க துடிக்க கொன்றுவிட்டு மின்னல் வேகத்தில் தப்பி ஓடிய இளைஞர் யார்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வந்து போகக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது. மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயாளிகள் கூட வந்த உறவினர்கள்னு சுத்தியும் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்த 20 வயசு நர்ஸ இளைஞர் ஒருத்தன் துப்பாக்கியால சுட்டு துடிக்க துடிக்க கொன்னு இருக்கா. இந்த கொடூர சம்பவத்தை நேர்ல பார்த்து அங்கிருந்த எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த இளைஞர் வந்த பைக்லயே தப்பிச்சு போயிருக்கான். விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல உள்ள சிசிடிவி காட்சியையும் நோயாளிகள் தங்களோட செல்போன்ல எடுத்த வீடியோ காட்சிகளையும் கைப்பற்றி விசாரணையில இறங்கினாங்க. அதுக்கப்புறம் நர்ஸ கொடூரமா கொன்னுட்டு தப்பிச்சு போனவனை மடக்கி பிடிச்சு விசாரிச்சப்பதான் இந்த கொடூர சம்பவத்துக்கு காரணம் என்னங்கிறது தெரிய வந்திருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் பகுதியைச் சேர்ந்த தீப்ஷிகாங்கிற இளம்பெண் அங்க உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவரும் சொந்தக்கார பையன் சுஷிலுங்கிறவரும் உருகி காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. கடந்த 2 வருஷத்துக்கு மேல தீப்ஷிகாவும் சுஷிலும் காதலிச்சுட்டு வந்த நேரத்துல திடீர்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. தீப்ஷிகா வேற ஒரு இளைஞர் கூட வெளியே போனதா சொல்லப்படுது. இத சுஷில் பார்த்துட்டு தீப்ஷிகா கூட பயங்கரமா சண்டை போட்டிருக்கான். என்னை விட்டுட்டு வேற யார் கூடயே சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்க, என்னை ஏமாத்த பாக்குறியான்னு கேட்டு தகராறு பண்ணி இருக்கான். அந்த சம்பவத்துக்கு பிறகிருந்தே தீப்ஷிகா சுஷில் இடையில அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டு இருக்கு. நாள்தோறும் பிரச்சனையாவே போய்கிட்டு இருந்ததுனால தீப்ஷிகா காதலன் சுஷில் கிட்ட பேசுறதையும் பழகிறதையும் அடியோடு நிறுத்திட்டதா சொல்லப்படுது. 2 வருஷம் ஆசையா பேசி பழகிட்டு இப்ப திடீர்னு என்ன கழட்டி விடவா பாக்குறேன்னு கேட்டு சுஷில் மறுபடியும் சண்டை போட்டிருக்கா. இப்படியே பிரச்சனை போதாகரமா போய்கிட்டு இருந்த நேரத்துலதான் தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் கொடுத்திருக்கான். இதுக்கு தீப்ஷிகா மறுப்பு தெரிவிச்சதுனால 2 பேருக்கு இடையில கடுமையா வாக்குவாதம் நடந்திருக்கு. சுஷில கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க தீப்ஷிகா. அதனால ஆத்திரம் அடைஞ்ச சுஷில் காதலிய கொலை பண்ண முடிவு பண்ணி இருக்கான். வழக்கம் போல 4ஆம் தேதி நைட்டு தீப்ஷிகா வீட்ல இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சுஷில் தீப்ஷிகாவை கொல்ல இதுதான் சரியான சான்ஸ் நினைச்சு கையில துப்பாக்கியோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். தீப்ஷிகா ஹாஸ்பிட்டல் உள்ள போறதுக்கு புறப்பட்டிருக்காங்க. அப்போ அங்க மறைஞ்சிருந்த சுஷில் திடீர்னு தீப்ஷிகாவை வழிமறிச்சு எப்பவும் போல தான் கூட பேசி பழகணும், தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இருக்கான். அதெல்லாம் முடியாது, என்னை என் வழியில போக விடுன்னு தீப்ஷிகா கோபமா சொன்னதா சொல்லப்படுது. இப்படியே 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ தீப்ஷிகாவை அடிச்சு கீழே தள்ளிவிட்ட சுஷில் அவங்கள துப்பாக்கியால சுட்டு இருக்கான். 4ஆம் தேதி நடந்த இந்த கொடூர சம்பவத்தோட வீடியோ காட்சி 3 நாளைக்கு அப்புறம்தான் வெளியில வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சுஷில் தீப்ஷிகாவை துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணப்ப அங்க டாக்டர்கள், நர்ஸுகள், நோயாளிகள்னு ஏகப்பட்ட பேர் சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தர் வேகமா வந்து தடுத்திருந்தா கூட ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கலாம்னு ஆதங்கப்படுறாங்க தீப்ஷிகாவோட உறவினர்கள். சிசிடிவி மற்றும் செல்போன் வீடியோ காட்சிகளை வச்சு சுஷில் கொலையாளிங்கிறத உறுதிப்படுத்தின போலீஸ் தலைமறைவா இருக்கிற அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க.